அன்னைக்கு தெரியும் மக்களே, சிறுபான்மை சகோதரர்களே, அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாயமும் பேச போகுது. அது மட்டுமா, பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு இருக்கும்? இந்த திமுகவுக்கும் மட்டும் போல இருக்கும். அதனால சிறுபான்மை சகோதரர்களோட இந்த விஜய் கூடவே நிற்பான் நிற்பான் நிற்பான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப ரீசெண்டா நிறைய காமெடி எல்லாம் நடக்குதுல்ல. ஸ்டாலின் சாரும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கடுப்பு கணிப்புலாம் விட்டுட்டு இருக்காங்க. அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ, எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குருட்டான மீட்டிங் சும்மா அடிச்சு விடுறது. ஒரு தில்லு முழுக்க ஒரு அளவே இல்லை. 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்களா இந்த ஓட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனா இந்த 50ல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்கல்ல, அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனா அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேல பில்டப் ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சச்சமா. அதுல 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்துல 50 வயசுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா. எங்கடா போறீங்க? கடுப்புல விட்டு கணிப்பாளர்களே, எங்க போறீங்க? சும்மா டர்ஹனா டர்ஹனா. இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க, 70 80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா பாட்டி அப்பா தாத்தா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ள விஜய், நம்ம வீட்டுக்குள்ள விஜய் அப்படின்னு சொல்றாங்களா? உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிடலான்னு 2 பேரும் நல்லா கமெண்ட்ஸ் அமிச்சாங்களோ? அதனால இந்த கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு, என்ன கணிப்பு என்ன விட்டாலும் திமுகவும் மற்ற